வாங்க. என்ன பார்க்குறீக? நான் தான் உங்க பேச்சு. நான் இங்க என்ன பண்றேன்னு பார்க்குறீங்களா? ஒண்ணுமில்ல. உங்க எல்லாருக்கும் இந்த முறை ஒரு கதை சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல நானும் போகாத ஊர் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. அப்படி நான் பார்த்து ரசிச்ச சில கதைகளைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். சரி வாங்க, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கதை கேட்போமா? நம்ம ஊர் மேற்கு தொடர்ச்சி மலை பக்கம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு முறை போகணும். எத்தனை பெரிய பெரிய மலைங்க, மேடுங்க, கைக்கு எட்டும் தொலைவுல மேகம், பார்க்கவே அப்படி ஒரு காட்சி அது. அந்த குறிஞ்சி மலைக்கு மேல திருவிழா நடக்குதுன்னு கேள்விப்பட்டு மலை ஏற குறிஞ்சி வண்டியில ஏறினேன். என்ன போலவே எத்தனையோ பேர் ஒண்ணா சேர்ந்து குறிஞ்சி வண்டியில மலை ஏறணும். அந்த குறிஞ்சி வண்டி மலை முழுக்க வளைஞ்சு நெளிஞ்சு போற அழகு இருக்க, அடடா! சரி, நான் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? உங்களுக்கும் அந்த மலையை பார்க்கணும்னு இருக்கும்ல. நீங்களே ஒரு முறை பார்த்துட்டு வந்துருங்களேன். ஏறு உள்ள உள்ள எந்த உள்ள வண்டிக்குள்ள எந்த வண்டி குறிஞ்சி வண்டி போலா மேல மேல எந்த மேல மலை மேல எந்த மலை குறிஞ்சி மலை வளைஞ்சி 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 நெளிஞ்சி 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 வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சி குறிஞ்சி வண்டி மலை மேல பள்ளிக்கூடம் இருக்குதா, புது டீச்சர் வரத செய்தி வந்ததே. மலை மேல பள்ளிக்கூடம் இருக்குதா, புது டீச்சர் வரத செய்தி வந்ததே. மாயாஜாலம் ஆஹா மந்திரப்பட்டு ஓஹோ, மாயாஜாலம் ஆஹா மந்திரப்பட்டு ஓஹோ, மாயாஜாலம் கத்துக்க மந்திரப்பட்டு படிக்க நாங்க இப்ப போகணும், இப்ப நாங்க போகணும். பள்ளிக்கூடம் போகலாம், என் பேரை சொன்னா நிறுத்தலாம். ஹோய் குறிஞ்சி வண்டி மலை மேல திருவிழா நடக்குதா, இருவாச்சு குருவி செய்தி சொன்னதே. மலை மேல திருவிழா நடக்கிறதா, இருவாச்சு குருவி செய்தி சொன்னதே. நெருப்பு முட்டி ஆஹா ஆட்டம்மாட ஓஹோ, நெருப்பு முட்டி ஆஹா ஆட்டம்மாட ஓஹோ, நெருப்பு முட்டி நாங்க ஆட்டம் போட்டு பாட நாங்க இப்ப போகணும், இப்ப நாங்க போகணும். பதம் பதம் போடலாம், என் பேரை சொன்னா நிறுத்தலாம். ஹோய் குறிஞ்சி வண்டி மலை மேல பள்ளிக்கூடம் இருக்குதா, புது டீச்சர் வேணும்னு செய்தி வந்ததே. மலை மேல பள்ளிக்கூடம் இருக்குதா, புது டீச்சர் வேணும்னு செய்தி வந்ததே. மாயாஜாலம் ஆஹா மந்திரப்பட்டு ஓஹோ, மாயாஜாலம் ஆஹா மந்திரப்பட்டு ஓஹோ, மாயாஜாலம் கொஞ்சம் காட்டி மந்திரப்பாட்டு சேர்ந்து பாடி குறிஞ்சி பூவ பூக்க வைக்க குறிஞ்சி மலை உச்சிக்கு நானும் இப்ப போகணும், இப்ப நானும் போகணும். தம்பி கும்பி தம்பி கும்பி தம்பி கும்பி தம்பி கும்பி
குறிஞ்சி மலையோட அழக பாத்தீங்களா? அதே போல நம்ம குறிஞ்சி வண்டியும் எப்படி வண்டின்னு சொல்லும்போது தான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி ஒரு நாள் அடர்ந்த காட்டுக்குள்ள நாங்கள் வண்டியில் போகையில் திடீர்னு வண்டி நின்று போச்சு. சுற்றி பார்த்தா நிறைஞ்ச காடு. என்னடா வண்டி நின்று போச்சுன்னு யோசிக்கல. வண்டியில் எங்கள் கூட வந்த ஒரு குட்டி பொண்ணை காணோம். நட்ட நடு காட்டுல காணாம போன அந்த குட்டி பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவளாவே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான்னு போற வழியில எதையோ பார்த்தான்னு சொல்லுவாங்க. அவளோட பயணமும் நீங்க பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்கேன். பாப்போமா? போகும் பாதை முடிஞ்சு போச்சு, காட்டின் கதவுகள் திறந்தாச்சு. போகும் பாதை முடிஞ்சு போச்சு, காட்டின் கதவுகள் திறந்தாச்சு. முயல் ஒன்று தாவி 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 ஓடுது, முயலோட தங்கமங்க தாவி தாவி ஓடுது. முயல் ஒன்று தாவி 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 ஓடுது, முயலோட தங்கமங்க உலகத்தை எறும்புகளும் சார சார சாரையாக போக, புழு ஒன்று ஊறி 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 போக, நத்தை ஒன்று மெல்ல 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 நகர்ந்து போக, பூச்சி ஒன்று 7-8 கால நகர்த்தி போக. ஊர்வனையின் உலகத்திலே வாழ்க்கை ரொம்ப ஜோரு, நீயும் கீழே பார்த்த புதிய உலகம் தெரியும் பாரு. கரடி ஒன்று ஆடி அசைஞ்சு காட்டுக்குள்ள நடக்குது, தங்கமங்க கரடி மேல உட்கார்ந்து போகுது. கரடி ஒன்று ஆடி அசைஞ்சு காட்டுக்குள்ள நடக்குது, தங்கமங்க கரடியோட உலகத்தை பார்த்தா. புள்ளிமானும் துள்ளி துள்ளி குதிச்சு குதிச்சு ஓட, மயில் ஒன்று தோகை விரிச்சு அழகாக ஆட, சிறுத்தை ஒன்று வேக வேக வேகமாக போக, புள்ள நரி ஓடி ஒளிய மரம் ஒன்று தேட. காட்டுக்குள்ள விலங்குகளின் வாழ்க்கை ரொம்ப ஜோரு, கானகத்தின் வாழ்ந்த புதிய உலகம் தெரியும் பாரு. குரங்கு ஒன்று மரத்தை தாண்டி குதிச்சு குதிச்சு போகுது, தங்கமங்க குரங்கு கூட குதிச்சு தாவி போகுது. குரங்கு ஒன்று மரத்தை தாண்டி குதிச்சு குதிச்சு போகுது, தங்கமங்க குதிச்சு தாவி உலகத்தை பார்த்தா. அணிலு ஒன்று பறந்து பறந்து மரத்தின் மேல போக, பாம்பு ஒன்று இலையின் நடுவில் அழுவி நுழைந்து போக, பச்சை கிளி ரெக்க விரிச்சு வானத்துள்ள போக, குயில் ஒன்று கூட்டில் இருந்து புது பாட்டு பாடு. மரத்தின் மேல வாழ்பவையின் வாழ்க்கை ரொம்ப ஜோரு, மரத்தின் மேல வாழ்ந்த புதிய
நம்ம மங்கையோட காட்டு பயணம் எப்படி இருந்துச்சு? அந்த குட்டி பொண்ணு கதைய கேட்ட பிறகு எனக்கு என் ஊரு ஞாபகம் வந்துடுச்சு. என் ஊரு ரொம்ப அழகான கிராமம். எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு இயற்கை பூத்து குலுங்கும். தொலைஞ்சு போன மங்க போலவே எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ பேரு மல்லி. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு அவ ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அவளும் அவ ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து எங்க ஊரையே ஒரு கலக்கு கலக்குவாங்க. திடீர்னு ஒரு நாள் அவ ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டி ஓடி போயிடுச்சு. மல்லி முகமோ வாடி போச்சு. அன்னைக்கு முழுக்க நாங்க எல்லாரும் தேடி கடைசியில அவ ஆட்டுக்குட்டிய கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? இதோ நீங்களே பாருங்களேன். மல்லி ஓட ஆட்டுக்குட்டி நீலவள்ளி மே மே துள்ளி துள்ளி ஆடிக்கிட்டே பாட்டு பாடும் மே மே. மல்லி ஓட ஆட்டுக்குட்டி நீலவள்ளி மே மே துள்ளி துள்ளி ஆடிக்கிட்டே பாட்டு பாடும் மே மே மே. புல்லு சாப்பிட அடம் பிடிக்கும் மல்லி, புல்லோட வந்தா ஓட்டம் எடுக்கும். புல்லு சாப்பிட அடம் பிடிக்கும் மல்லி, புல்லோட வந்தா ஓட்டம் எடுக்கும். ஓடும் போது ஜல் 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 மணியின் சத்தம் காட்டி கொடுக்கும். மல்லி ஓட ஆட்டுக்குட்டி நீலவள்ளி மே மே துள்ளி துள்ளி ஆடிக்கிட்டு பாட்டு பாடும் மே மே மே. கோழி நீலவள்ளிய பாத்தியா, கனவுல வந்ததே மல்லி மல்லி. வயக்காட்டு மாடு கூட சேர்ந்து ஆடிச்சே வள்ளி துள்ளி. மாமா மாடே நீலவள்ளிய பாத்தியா, கனவுல வந்ததே மல்லி மல்லி. குச்சி விட்டு நாய் கூட சேர்ந்து வாலாட்டிச்சே வள்ளி துள்ளி. லொல் நாயே நீலவள்ளிய பாத்தியா, கனவுல வந்ததே மல்லி மல்லி. கிணத்து தவள கூட சேர்ந்து தாவிச்ச துள்ளி துள்ளி. தத்தவள நீலவள்ளிய பாத்தியா, தண்ணிக்குள்ள எட்டி பாரு மல்லி மல்லி. ஓ பின்னாடி நிக்கிறது யாரு, அட நம்ம நீலவள்ளி வள்ளி. மல்லியோட ஆட்டுக்குட்டி நீலவள்ளி மே மே துள்ளி துள்ளி ஆடிக்கிட்டே பாட்டு பாடும் மே மே. மல்லியோட ஆட்டுக்குட்டி நீலவள்ளி மே மே துள்ளி துள்ளி ஆடிக்கிட்டே பாட்டு பாடும் மே மே மே. மல்லியும் வள்ளியும் ரொம்ப சுட்டி இல்ல? இவள போலவே எங்க ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவன்தான் சின்ன மணி. ஒரு நாள் ஊரு முழுக்க மணியோட பேச்சுதான். என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா, முறை கடலுக்கு போன சின்ன மணிக்கு சொல்ல 100 கதை இருக்கான்.
பறந்து விரிஞ்ச கடலுக்கு நடுவுல குடும்பத்தோட கடலுக்கு போன நம்ம சின்னமணியோட கதையில மீன், ஆமை, நண்டு, திமிங்கலன்னு அவ்வளோ சுவாரஸ்யமா கேட்கவே ஆச்சரியமா இருந்துச்சு. அத பத்தி நான் பேசுறத விட நீங்களே பார்த்துட்டு வந்துருங்களேன். சின்னமணி மாலுமி ஐலே லேலேசா, அவன் தாத்தா பெரிய மாலுமி ஐலே லேலேசா, தாத்தா கொடுத்த தொலைநோக்கி ஐலே லேலேசா, அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஐலே லேலேசா. அப்பாவோட எப்பவும் போல அன்னிக்கும் போனான் கடல். வண்ணாத்தி குருவி முட்டையோட வண்ணத்தில் இருந்தது கடல். நிமிர்ந்து நின்று நோக்கினான் கடல் எவ்வளோ நீளம். குனிஞ்சு கொஞ்சம் பார்த்தான் கடல் எத்தனை ஆழம். ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலே 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 ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலே 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 ஐலே லேலேசா. கோலா மீன் வாலாட்ட வடக்குன எட்டி பார்க்கையில கபக்குன உள்ள தொலைநோக்கி ஐயோ விழுந்துடுச்சு. இழு 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 வல பக்கம் இழு, உள்ளுக்குள்ள யாரு வெள்ளி நண்டு. இழு 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 இடப்பக்கம் இழு, தக 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 தங்க மீனு. இழு 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 மேல கொஞ்சம் இழு, பழ 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 பவள முத்து. இழு 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 கீழே கொஞ்சம் இழு, உள்ளுக்குள்ள யாரு ஆமை குட்டி 100. ஆமை குட்டியோட பாட்டியோட பாட்டிதான் மோ தாத்தா மாலுமியோட வழிகாட்டி. எனக்காக குட்டிகளை கடல்ல விட்டுடுங்கப்பா, வழி தப்பும் போது வழி காட்டிடுமே. ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலே 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 ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலே 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 ஐலே லேலேசா. ஓ சின்னமணி மாலுமி ஐலே லேலேசா, நீயே செல்லமணி மாலுமி ஐலே லேலேசா. அங்க இங்க தேடி பார்த்தும் கடற்கல தொலைநோக்கி, தங்க மீன் வித்து புதுசு வாங்க போலாமே கரை நோக்கி. திரும்பவும் கோலா மீன் வாலாட்ட படக்குன எட்டி பார்க்கையில டபக்குன பெரிய திமிங்கலம் ஐயோ வந்துடுச்சு. யாரு 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 திமிங்கலம் மேல யாரு? தொலை நோக்கியோட ஆமை அம்மா பாரு. அம்மா ஐலே லேலேசா, மணிய பார்த்து சொல்லிச்சு ஐலே லேலேசா. மாலுமி சின்ன மாலுமி நன்றியோ நன்றி, நீ தொலைஞ்சா காட்டுவோம் வழி 7 கடல் தாண்டி. ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலே 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 ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலே 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 ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலேசா ஐலே லேலே
நம்ம மணியோட பயணத்தை பாத்தீங்களா? குழந்தைங்கள பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம்தான். அதுலயும் அவங்க ஒண்ணா சேர்ந்துட்டாங்கன்னா அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா இப்பெல்லாம் யாரும் ஒண்ணா சேர்ந்து விளையாடுறதே இல்லைல்ல. நான் ஒரு முறை பட்டணத்துக்கு போயிருந்தேன். பட்டணத்துல எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கட்டடங்க, அதுக்குள்ள குட்டி குட்டி வீடுங்க. என்னடா இதுன்னு கிட்ட போய் பார்த்தா அங்க குழந்தைங்க எல்லாரும் கபடி, கில்லி, நொண்டின்னு ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அத பத்தி நான் பேசுறதை விட நீங்களே பார்த்துட்டு வந்துருங்களேன். சூரியன் சிரிக்குதே, காத்துல அடிக்குதே. இந்த வாரம் இன்னியோட ஆட்டத்தோட முடியுது, இந்த வாரம் இன்னியோட ஆட்டத்தோட முடியுது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து இப்ப கபடி கபடி விளையாடினாங்க. சடுகுடு குடு 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 சடுகுடு குடு குடு சடுகுடு குடு 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 சடுகுடு குடு குடு சடுகுடு வட சுடுறது அதிசயம் ஓடிட்டான். ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பேர் சேர்ந்து இப்போ கில்லி தண்டா விளையாடினாங்க. டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக். கில்லி தண்டா விட தாத்தா தாண்டா எனக்கு முக்கியம்னு அவன் ஓடிட்டான். ஒன்னு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து இப்போ விளையாட பாண்டி கோட்டு கல்லுல வரைஞ்சாங்க. ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு. பாண்டியாடும் ரூவி கேட்ட தாண்டி குதிச்சு பொம்மை பார்க்க வீட்டுக்கு போயிட்டா. ஒன்னு ரெண்டு பேரு இப்போ ஓடி புடிச்சு விளையாட முடிவு பண்ணி ஒன்னு கூடினாங்க. அவளோட நான் இப்ப வாலாட்டி வந்து நின்னு வீட்டுக்கு அவளை ஊட்டி போச்சு. ஒரே ஒரு பையன் மட்டும் பந்ததச்சு விளையாட இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு இருந்தான். வானம் பார்த்து அம்மா கூட்ட குரலை கேட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டான். நட்சத்திரம் மினுமினுக்குது, இரவு எழுந்திருக்குது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எல்லாரும் வந்து இப்போ ரோட்டுல நின்னாங்க. தில்லு குல்ஃபி ஐஸ் கொடுக்கும் அண்ணனுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் குல்ஃபி ஐஸை இப்போ ரசிச்சாங்க. நிலா இப்ப பல்லிழிக்க விண்ணேனும் நினைக்க இந்த வார இன்னியோட ஆட்டத்தோட தொடருது, இந்த வார இன்னியோட ஆட்டத்தோட தொடருது.